நேற்று ஈவினிங் ஒரு 4 மணி போல நான் ட்ரா பண்ணிட்டு இருந்தேங்க. திடீர்னு என் மைண்டுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன தெரியுமா? என்கிட்ட தான் டிராயிங் டேப்லெட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நான் பேப்பர்ல பண்ணணும்? உடனே நீங்க இந்த சாம்சங் ஐபேட் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டிராயிங் டேப்லெட். இந்த மாதிரி இருக்கும், அதில் டிஸ்பிளேலாம் இருக்காது. ஒரு டிராயிங்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்படின்னா அது 2 வழியா கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று ட்ரெடிஷ்னல், அப்படி இல்லைன்னா டிஜிட்டல். இதுல எந்த வே ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் தான். எஸ், டிஜிட்டல் தான். எப்பனா நீங்க ஐபேட் யூஸ் பண்ணும்போது ஒரு டிராயிங்கை நீங்க டிஸ்பிளே மேல வச்சு வரைகிறீங்க அப்படின்னா யூ கேன் கண்ட்ரோல் த லைன், விச் வே இட் சுட் பி அண்ட் ஹவு த லைன் சுட் பி அப்படிங்கிறத நீங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் நீங்க பேப்பர்ல ட்ரா பண்ணும் போதும் இருக்கும். பட் ஏன் நீங்க ட்ரெடிஷ்னலை விட டிஜிட்டல் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க டிஜிட்டலா வரைகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ ஆர் அபவுட் யூசிங் அன் ஆப், ரைட்டா? ஸோ அப்படி நீங்க யூஸ் பண்ணும்போது there will be a lot of options to make the drawing more easier to draw. See, there are undo and redo buttons, there will be a timeline, there will be a layers in the app. ஸோ உங்களுக்கு டிராயிங் வந்து டிராயிங் மேட் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆகிடும். பட் இதுவே நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வரும்போது there will be only one choice. அந்த இடத்த அழிச்சுக்க, இல்லைன்னா அழிக்காம அது மேலேயே வர அப்படிங்கிறது தான் இருக்கும். சரி, வேற எந்த ஆப்ஷன்ஸும் அதில் கிடையாது. ஸோ ட்ரெடிஷ்னலில் அண்டு இது பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசன் வந்து மோர் தென் என்ன டு மேக் டிஜிட்டல் டிராயிங் இஸ் மோர் ஃபன் அண்ட் ஈஸியர் டு மேக் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த டிராயிங் டேப்லெட்லாம் வச்சு ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா யூ நீட் டு லேர்ன் த டிராயிங் ஸ்கில் ஒன் மோர் டைம். அப்படி நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன் ஷுட் நாட் பி இன் யோர் கண்ட்ரோல். அந்த லைன் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது சுத்தமாக. எதுக்கு இந்த வீடியோ, எதுக்கு நான் இவ்வளோ கூவிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி டிராயிங் தெரியும், நான் உங்களுக்கு நல்லா பண்ணுவேன், இப்போ அதை லெவல் அப் பண்ணுறதுக்கு டிஜிட்டலாக நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ பெக்கிங் யூ நாட் டு பை திஸ் டேப்லெட். ஸோ இது வந்து இதை நீங்கள் வாங்குறது பிரச்சனை இல்லை. வாங்குனீங்கன்னா திரும்பி டிராயிங் பண்ண கற்றுக்கணும். அப்படி நீங்கள் டிஜிட்டலாக தான் நான் வரைவேன் அப்படின்னா நீங்கள் சீப்லேயே 17,000க்கு லெனோவோலாம் டேப்லெட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி பெண்ணோடய கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி அதிலே டிராயிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம், கம்மி ரேட்லேயே முடிச்சிடும். நீங்கள் அதில் எப்படியாவது ஐபேடில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் அதை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக விட்டுடலாம். இதுவே நான் இந்த டேப்லெட்டில் தான் ட்ரா பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டிராயிங் தான் கற்றுக்கணும், விச் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் விச் இஸ் நாட் அ ஃபாஸ்டர் ப்ராக்ரஸ். அது மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணணும். ஸோ இட் வில் பி அ பிக் டிசாஸ்டர் இஃப் யூ ஆர் டிராயிங் இன் திஸ் டேப்லெட். அதனால இதை வாங்காதீங்க, இது வேஸ்ட் ஆஃப் மணி. ஒருவேளை நீங்க இப்பதான் டிராயிங் கத்துக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் சிம்பிளி பை. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த டேப்லெட் யூஸ் பண்றீங்க. ஸோ அந்த வேவோடய அந்த டேப்லெட் உங்க கூட வந்துடும். ஸோ இட் வில் பி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, அவ்வளவுதான். ஸோ இதுக்கு தான் நான் கூட்டிட்டு இருந்தேன்.